ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். இது நீங்கள் நார்மலாக 10th படித்தது தான். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா நம்ம ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபார்முலா வந்து -b + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac/2a. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ரூட் யூ அப்படிங்கிறத எப்படி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா when we write root u mean only the non-negative root. அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக நான் நெகட்டிவ் மீன்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 10th டெல்னு படிச்சிருப்பீங்க. டெல் வந்து b² - 4ac டெல்லோட வேல்யூ. அப்போ டெல் வந்து greater than 0 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அன்ஈக்குவல் மீன்ஸ் டிஸ்டின்ட்னா வேறு ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஈக்குவல் டு 0, டெல் இஸ் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். டெல்லோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன? ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு சொல்லலாம், நாட் ரியல்னு சொல்லலாம், நோ ரியல்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு ரூட் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா + பீட்டா = -b/a. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? c/a. இதெல்லாம் நீங்கள் வந்து 10th படித்த ஃபார்முலா தான். ஓகேவா? இதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்க, பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு கொஷினு கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் ஆர் 7 and -3. ஓகேங்களா? ரெண்டு ரூட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டை நான் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே கூட போடலாம். 2 ரூட்ஸோட நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே ஃபார்முலா என்ன? x² - சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் = 0 அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்க 10th. அதை வச்சுட்டு தான் போட போகிறோம். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணுறப்போ 7 - 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 4. ஓகே, அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போடுறோம். ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் -21. ஸோ ஃபார்முலா பாருங்கள், அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் x² - SR அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் = 0. அதோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4, ஸோ -4x, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து -21. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருக்கண்ணே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? செகண்ட் கொஷின், எ குவாட்ரடிக் பாலினாமியல் ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் 1 + √5 and it satisfy p of 1 = 2. Find the quadratic polynomial. ஓகே கண்ணே, இப்போ 1 ரூட் வந்து இது மாதிரி 1 + √5 இருந்தால் கண்டிப்பாக அதர் ரூட் என்னவாக இருக்குன்னா 1 - √5ங்கிறது அதர் ரூட்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், லெட் த குவாட்ரடிக் பாலினாமியல் பி. நமக்கு குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா p of x = அதாவது கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், என்ன வேணாலும் முன்னாடி இருக்கலாம். k × x² - சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா வந்து குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு 1 + √5 அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்தால் கண்டிப்பாக 1 - √5ங்கிறது அனதர் ரூட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ரூட்டுக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு SRனா சம் ஆஃப் ரூட் என்னன்னு வேணும். அப்போ 1 + √5 + 1 - √5ங்கிறப்போ +√5 - √5 கேன்சல் ஆச்சுன்னா 1 + 1 2. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. அப்போ 1 + √5 இன்ட்டு 1 - √5. இது நம்ம பார்க்கறதுக்கு a + b இன்ட்டு a - b ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? a² - b². ஏங்கிறது 1 ஸ்கொயர் -b²ங்கிறது √5 1 ஸ்கொயர் பண்ணால் 1க்குன்னு ரூட்டை ஸ்கொயர் பண்ணுறப்போ √2² கேன்சல் ஆகிட்டு 5. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -4. ஸோ இதில் கொண்டு போய் கிவனில் அப்ளை பண்ணுறோம். p of x = k × x² - சம் ஆஃப் ரூட்டுங்கிறது 2, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது -4. ஓகேங்களா? கிவன் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. p of 1 = 2ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறப்போ வேல்யூ 2ன்னு அர்த்தம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ k × 1 -2 × 1ங்கிறப்போ -2 -4. அப்போ அதோட வேல்யூ 2. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -6 + 1 என்ன கிடைக்கும்? -5 -5 × k = 2. அப்போ k மட்டும் வேணுங்கிறப்போ அந்த 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். மைனஸ் இருக்கனால -2/5. ஸோ பாலினாமியலில் கொண்டு போய் இங்கே பாருங்கள், இந்த பாலினாமியலில் கேக்கு பதிலாக -2/5ன்னு போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்டு. இப்போ ஃபார்ம் ஏ குவாட்ரடிக் பாலினாமியல் வித் ஜீரோஸ். இதை வந்து நமக்கு ரூட்டாக எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு இது 10th போட்ட கொஷின் தான். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை வச்சுட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்டுனால அதுலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னங்கிறதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்னென்ன ஃபார்முலா? -b/a. இதில் ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ -√2/1ங்கிறப்போ -√2. அதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா = c/aங்கிறது ஃபார்முலா. சியோட வேல்யூ 3, 3/1 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு எதை ரூட்டாக எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க? 1/ஆல்ஃபாவையும் 1/பீட்டாவையும். நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாவே ஃபார்முலா என்ன? x²
ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டா. இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரூட்டுக்கு சம் ஆஃப் ரூட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டர் டிஃபராக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா. பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் ஒன்று தான். அதோட வேல்யூ என்ன இருக்குது, -√2 டிவைட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன 3. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரெண்டு ரூட்டுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். 1 பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 3. ஓகேங்களா. இது ரெண்டையும் கொண்டு போய் நான் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம டினாமினேட்டரில் 3 இருக்கனால ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் 1 root of k into x minus 1 the whole square is equal to 5x minus 7 is double the other root. அதாவது இந்த ஈக்குவேஷனோட 1 root வந்து பார்த்தோன்னா அதர் ரூட்டோட டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் கேவோட வேல்யூ 2 or -25னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ a² - 2ab + b². ஓகேங்களா. அடுத்து கேவை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை ஒன் சைடு கொண்டு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா x², இது ரெண்டுலேயும் x காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு -2k + 5னு இருக்குது. இது கான்ஸ்டன்ட் டேர்ம் k + 7. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நமக்கு ரூட் என்ன சொல்லியிருக்காங்க, 1 ரூட் வந்து அதர் ரூட்டோட டபுள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரூட் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா டபுளுங்கிறப்போ 2 ஆல்ஃபா. ஓகே, நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாவே சம் ஆஃப் ரூட்டுக்கு ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. நம்ம எடுத்துகிட்ட ரூட் என்ன, ஆல்ஃபா + 2 ஆல்ஃபா. இப்போ -b/aங்கிறப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குது, -2k + 5 ஏவோட வேல்யூ என்ன, k. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 3 ஆல்ஃபாவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஆல்ஃபா வேணுங்கிறப்போ 3ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா = c/a. நமக்கு இருக்கிற ரூட் என்ன, ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா தான், பீட்டாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா. அப்போ சியோட வேல்யூ k + 7, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம், பை ஏவோட வேல்யூ k. இப்போ நமக்கு 2 ஆல்ஃபா ஸ்கொயர் = திஸ் டேர்ம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மட்டும் வேணும், 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இது ஈக்குவேஷன் 1 and 2னு வச்சுக்கோங்க. இந்த 1ஓட வேல்யூவை கொண்டு போய் இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக நான் என்ன பண்ணால் 2k + 5/3 ஆல்ஃபா the whole square = k + 7/2k. அப்போ நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன, a² + 2ab + b²ங்களா. ஸோ அந்த ஃபார்மேஷனில் தான் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ 2k ஸ்கொயர் பண்ணுறப்போ 4k² + 2ab 2 × 2k 4k 4k × 5ங்கிறப்போ 20k + b²ங்கிறப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுங்கள், 3k ஸ்கொயர் பண்ணால் 9k². ஓகேங்களா. அடுத்தது இதில் ஒரு k இருக்குது, இதில் ஒரு k இருக்குது, கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைனிங் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி எல்லாம் ஒன் சைடு கொண்டு போனால் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - a + 1 × x + a - 1 = 0 is equal to the product. அதாவது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ப்ரூவ் தட் a is equal to 2. ஓகே, கிவன் ஈக்குவேஷனுக்கு நான் ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸாக எடுத்துக்கிட்டேன். அப்போ கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா - பீட்டா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன, c/a. அப்போ சிங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம், ஏங்கிறது x² கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் ரூட்ஸுக்கு ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிட்ட ரூட்டுக்கு சம் ஆஃப் ரூட் போடுறோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். பியோட வேல்யூ a + 1, இங்கே வந்து 2ங்கிறனால போட்டிருக்கோம். ஓகே, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் ஆயிரும். இப்போ ஆல்ஃபா + ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. இது ஆட் பண்ணுறப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக, அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. a - 1 + a + 1. அப்போ -1 + 1 கேன்சல் ஆயிரும். இப்போ 2a/2. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 2 ஆல்ஃபா = a. ஸோ அதுலேருந்து ஆல்ஃபா = நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா a/2. ஓகேங்களா. இப்போ ஆல்ஃபா = a/2னு ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = a + 1/2னு இருந்துச்சு. அதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், a/2னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பீட்டா வேணுங்கிறப்ப இந்த ப்ளஸ் ஆன் சைடு போகிறப்போ மைனஸ், டினாமினேட்டர் ஈக்குவல், ஸோ நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ +a - a கேன்சல் ஆயிரும். பீட்டா = 1/2. ஓகேங்களா. இப்போ ஆல்ஃபாவும் தெரியும், பீட்டாவும் தெரியும். ஸோ நம்ம கிவன் கண்டிஷன் நமக்கு என்ன, the difference of root வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுக்கு ஈக்குவலாக இங்கே ஆல்ஃபாவுக்கும் பீட்டாக்கும் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலுங்கிறப்ப நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறப்போ a/4. ஸோ டினாமினேட்டர் இது 1 2 is 2, இது 2 2 சார். ஸோ a - 1 = a/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ 2a - 2 = ஏன்னா ஏவை ஒன் சைடு கொண்டு வந்துருங்க, -2 ஒன் சைடு பண்ணால் +2. அப்போ 2a - a a. அப்போ a = 2 ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த கண்டிஷன் தட் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax² + bx + c மே பி
நெகட்டிவ் ஆஃப் த அதர் த்ரைஸ் த அதர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆஃப் அதர் ஒரு ரூட் ஆல்ஃபானா அடுத்த ரூட் வந்து மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா த்ரைஸ் த அதர்னா ஒரு ரூட் ஆல்ஃபானா அடுத்த ரூட்டு 3 ஆல்ஃபா. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்னா ஒரு ரூட் ஆல்ஃபானா அதர் ரூட் வந்து 1/ஆல்ஃபா. இந்த கண்டிஷன் வச்சுட்டு கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன்ஸ் மீன்ஸ் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் ஆன்சர் வரணும். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு நெகட்டிவ் ஆஃப் அதர். ஓகே, கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு ரூட் வந்து நமக்கு பார்த்தோன்னா அதர் ரூட்டோட நெகட்டிவ். அப்போ நான் ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா அதர் ரூட் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆல்ஃபா. ஸோ சம் ஆஃப் ரூட்டுக்கு ஃபார்முலா நமக்கு எடுத்துக்கிட்ட ரூட் என்ன? ஆல்ஃபாவும் மைனஸ் ஆல்ஃபாவும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா அதே தான் கிடைக்கும். இங்கே பிக்கு பி தான் இருக்குது, ஏக்கு ஏ தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறப்ப 0. அப்போ மைனஸ் b/a ஈக்குவல் டு 0னா இந்த ஏவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 ஆயிருங்களா? அப்போ b ஈக்குவல் டு என்னென்னா 0. இதுதான் கண்டிஷன். நமக்கு இந்த ப்ராடக்ட் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நான் ப்ராடக்ட் போட்டு காமிச்சிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுக்கு ஃபார்முலா c/a. ஸோ ஆல்ஃபா தான், இன்னொரு ரூட் வந்து மைனஸ் ஆல்ஃபா. மல்டிப்ளை பண்ணுறப்ப இது கிடைக்குது. நமக்கு கண்டிஷன்ஸ் அப்படின்னாவே இந்த ஆல்ஃபா பீட்டா காமாலாம் வரக்கூடாது, ஏசியில் மட்டும்தான் ஆன்சர் வரணும். ஸோ இதில் ஆல்ஃபா இருக்கனால இந்த கண்டிஷன் கிடையாது. b ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதான் கண்டிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, த்ரைஸ் அதற்கு. அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபானா த்ரைஸுங்கிறப்ப 3 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். சம் ஆஃப் ரூட்டுக்கு 2 ரூட்டையும் ஆட் பண்ணுறப்போ ஃபார்முலா மைனஸ் b/a தான். ஸோ 4 ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபாங்கிறப்ப இது கிடச்சிருக்கு. அப்போ இது ஆல்ஃபாவில் இருக்காக்கான இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன் போடுறேன். ப்ராடக்ட்டுக்கு போடுறப்ப c/a. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆல்ஃபா ஸ்கொயர். இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் வேண்டும்ங்கிறப்போ c/3aன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் 1, அதாவது ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் b/4aன்னு ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணுறப்ப b²/16a² ஈக்குவல் டு c/3a. இதில் ரெண்டுலேயும் ஒரு ஏவை கேன்சல் பண்ணிக்கிறப்ப b²/16a ஈக்குவல் டு c/3 ஆக்குன்னு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதுதான் கண்டிஷன். பாருங்க, கண்டிஷன்ஸ் ஒன்லி ஏபிசியில் தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோன்னா அதர் ரூட் வந்து 1/ஆல்ஃபா. அப்போ சம் ஆஃப் ரூட் நான் போட்டிருக்கேன். அப்போ சம் ஆஃப் ரூட் போடுறப்ப மைனஸ் b/a அப்படியே இருக்கட்டும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போடுறப்ப இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 ஈக்குவல் டு c/a. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப c/a. இதுதான் இதோட கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே, 7th கொஷின் பாருங்கள். இஃப் த ஈக்குவேஷன்ஸ் x² மைனஸ் ax ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 அண்ட் x² மைனஸ் ex ப்ளஸ் f ஈக்குவல் டு 0 ஹேவ் ஒன் ரூட் இஸ் காமன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஒன் ரூட் வந்து காமன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இஃப் த செகண்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ் தென் ப்ரூவ் தட் a இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு b ப்ளஸ் f. அதாவது ஒன் ரூட் வந்து ரெண்டுக்குமே காமன்னு சொல்லியாச்சு. இஃப் த செகண்ட் ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ், செகண்ட் ஈக்குவேஷன்னா இதுவா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொல்லிட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கிவன் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். கிவன் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது? x² மைனஸ் ax ப்ளஸ் பின்னு ஒரு ஈக்குவேஷன். அனதர் ஈக்குவேஷன் வந்து x² மைனஸ் ex ப்ளஸ் எஃப்னு ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த 2 ஈக்குவேஷனுக்குமே ஆல்ஃபாங்கிறத நான் காமன் ரூட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நான் ரூட் எடுத்துக்கிறேன். ஆல்ஃபாங்கிறது காமன் ரூட், இன்னொரு ரூட் வந்து நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன் இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ சம் ஆஃப் ரூட் போடுறப்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/a. இந்த இடத்துல பிங்கிறது என்ன இருக்குது? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம பின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல b ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா மைனஸ் a. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏங்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1, சியோட வேல்யூ பின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நான் போடுறேன். c/a ஃபார்முலா அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பின்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் வரிசையாக வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரெண்டுக்கும் காமன் ரூட் அப்படிங்கிறப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். அதில் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபானா இன்னொரு ரூட்டும் ஆல்ஃபாவை எடுத்துக்கணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ஃபார்முலா தான் போடுறோம். மைனஸ் b/a. அப்போ இதில் பிங்கிறது நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் ஈன்னு இருக்குது. ஏங்கிறது 1 தான் இருக்குது. சிங்கிறது எஃப்னு இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ e/1 நமக்கு ஈன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. ஓகே, இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போடுறப்ப c/a. சியோட வேல்யூ என்ன? எஃப். ஏவோட வேல்யூ 1. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப். ஓகேங்களா? 5/6 5 6 இருக்கா? இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் இதுதான். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு எடுக்கிறப்போ என்ன கிடைக்குதுன்னா ஏவோட வேல்யூ பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா, அதுதான் எழுதியிருக்கேன். இன்ட்டு ஈயோட வேல்யூ என்ன இருக்குது? 2 ஆல்ஃபா. அதை எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 ஆல்ஃபா ஸ்கொயர் 2 ஆல்ஃபா பீட்டா, அது ரெண்டுக்கும் 2வை காமனாக எடுத்துட்றேன். ஆல்ஃபா ஸ்கொயர் சாரி ஃபஸ்ட்டு 2 அப்படியே இருக்கட்டும். ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்குது? எஃப். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? 6. ஓகேங்களா? சாரி 6ங்கிற பி. இது ரெண்டுக்கும் 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா b ப்ளஸ் எஃப். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிச்சு.
எய்த்து கொஷின் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 10th படித்தது தான். டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னாவே நம்ம டெல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டெல்லோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அன்ஈக்குவல் தான் இங்கே நம்ம டிஸ்டின்ட்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவல் 0வாக இருந்தால் ரியல் அண்டு ஈக்குவல். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. உடனே ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சி கான்ஸ்டன்டம். ஸோ ஃபார்முலா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பியோட வேல்யூ -4 into a into c. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் கிடைக்குது. பாசிட்டிவில் கிடைச்சாவே டெல் கிரேட்டர் தன் 0. அப்போ டெல் கிரேட்டர் தன் 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டின்ட். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டினும் நான் அதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஏபிசி ரைட் பண்ணியாச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் இதுவும் கிரேட்டர் தனில் கிடைக்குது. ஸோ இதுவும் நமக்கு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டின்ட். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் ஏ வந்து 9, பி வந்து 5, சி கான்ஸ்டன்ட்டும் இல்லாதனால 0. ஸோ ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுறப்போ இதுவும் பாசிட்டிவில் கிடச்சிருக்கனால ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டின்ட். ஓகேங்களா? சரி கண்ணு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வித்தவுட் ஸ்கெட்சிங் த கிராஃப் find whether the graphs of the following functions will intersect the x-axis and if so in how many points. அதாவது கிராஃப் நம்ம ட்ரா பண்ணாமல் இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுறப்போ என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இதுலேயும் நமக்கு கண்டிஷன் இருக்குன்னு இதுவும் நமக்கு அந்த டெல் ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுவோம். டெல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ லெஸ் தென் 0ன்னு கிடைச்சதுன்னா நோ இன்டர்செக்ட் பாயிண்ட்டு, கிரேட்டர் தென் 0ன்னு கிடைச்சது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். எத்தனை பாயிண்ட்ல 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். அதுவே ஈக்குவல் 0வாக இருந்தால் அதுவும் இன்டர்செக்ட் பண்ணிக்கும், பட் 1 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுதான் கண்டிஷன். ஓகே, நமக்கு இது ஈக்குவேஷன் கண்ணு y ஈக்குவல் டு இதில் வந்து ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், பி என்ன சி என்னன்னு ரைட் பண்ணிட்டோம். ஃபார்முலா டெல்லில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ -7 கிடைக்குது. -7ங்கிறது லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0வாக இருந்தால் இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணாது. இன்டர்செக்ட் பண்ணாதனால நமக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதுதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இது ட்ரா பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எபோத கர்வ்னா இப்படி கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணாமல் கர்வ் இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதில் ஏபிசி எடுத்து எழுதிக்கோங்க. டெல்லியில் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேட்டர் தென் 0 கிடச்சிருக்கு. அப்போ கிரேட்டர் தென் 0ன்னு கிடைக்கிறப்போ உங்களுக்கு கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். எத்தனை பாயிண்ட்ஸில் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். மீன்ஸ் இந்த 2 சைடு தான் வரணுமா அப்படின்லாம் இல்லை. நமக்கு இப்படி கூட இந்த இடத்துலையே கூட 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். அந்த 2 பாயிண்ட்டுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுலேயும் நமக்கு ஏபிசி எழுதிட்டு டெல்லியில் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து இதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணும். டச் பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னா இது மாதிரி ஒரு பாயிண்டில் டச் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஒரு பாயிண்டில் டச் பண்ணுறது தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 இன் கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம். கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வரணும், இல்லைனா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வரணும். இதுதான் நீங்கள் வந்து அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏங்கிற ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரணும். நீங்கள் 10th படித்தது தான். நான் இந்த ஈக்குவேஷனை y இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை 2 இன்ட்டுன்னு பிரிங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை 2 இன்ட்டுன்னு பிரிக்க முடியாது, ஏன்னா நமக்கு ஆட் நம்பரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு 2வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2வால் டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு எக்ஸு. அப்போ இது 2, இது ஏ, இது பி. அப்போ பிங்கிறது என்ன இருக்குது? 5/2. அப்போது ஒரு 5/2 ஸ்கொயர், அதாவது பி ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு பி ஸ்கொயரை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 5/2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 5/2 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 25/4. இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 25. இப்போ -25 ப்ளஸ் 16 என்ன கிடைக்கும்? 9/4. ஓகேங்களா? 9/4 நம்ம ஸ்கொயர் ஃபார்மேஷனில் எழுதிக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஓகேவா கண்ணே? ஸ்கொயர் மெத்தடில் எழுதியாச்சு. இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.5. இதில் வந்து பார்த்தோன்னா இன்இக்வாலிட்டியை நம்ம சால்வ் பண்ணுறதா கண்ணு? ஒன்றும் இல்லை கண்ணு, இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணி நம்ம இதோட ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி தான் போட போகிறோம். ஓகேங்களா? 2x² ப்ளஸ் எக்ஸு -15. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமல்லவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -30. இப்போ 1. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 6 5s are 13 பிரிக்கலாங்களா? அப்போ மைனஸ் பண்ணால் தான் இது கிடைக்குங்கிறப்ப இதுக்கு ப்ளஸ் வரும், இதுக்கு மைனஸ் ஆப்போசிட் சைன். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம். அப்போ டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3. அப்போது இங்கே 1 இருக்குது. அப்போ x + 3 2x - 5. ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதில்
2 வெளியே எடுத்துறேன். அப்போ 2 வெளியே எடுத்துட்டு அப்படின்னா ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இல்லையா. உங்களுக்கு இப்படி எடுக்க தெரியலனா நீங்கள் எப்பயும் போல் எக்ஸ் ப்ளஸ் 3 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு -3 கிடைக்கும். 2x - 5 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ 2x = 5. ஸோ எக்ஸ் = என்ன கிடைக்கும் 5/2. அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்துருப்போம் எக்ஸோட வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணி. ஓகேங்களா. இந்த 2 எனக்கு காமனாக எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தனித்தனியாகவே நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணி அதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோடனே நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். நம்பர் லைனாகவே -∞ to +∞ இருக்கும். அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட். எப்படி நம்ம கரெக்டாக நம்பர் லைனில் இருக்குமோ அந்த ஆர்டரில் தான் ரைட் பண்ணணும். இப்போ இதில் வந்து இன்டர்வல்ஸ் எழுதணும். இன்டர்வல்ஸ் எப்படி எழுதுவோம்னா -∞, -3 அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல், -3, 5/2ங்கிறது ஒரு இன்டர்வல், 5/2, ∞ அனதர் இன்டர்வல். ஓகேங்களா. இந்த இன்டர்வல் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத எந்த இன்டர்வலுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணுறப்போ ஒரு டேபிள் காலம் போடுறோம். டேபிள் காலம் போடுறப்போ இன்டர்வலில் நமக்கு என்னென்ன இன்டர்வல் சொன்னமோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ sin of x + 3னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த ரெண்டு ஃபேக்டரை தான் இங்கே எழுதுறோம். ஓகேங்களா. ஒரு ஃபேக்டர் x + 3, இன்னொரு ஃபேக்டர் x - இது ரெண்டும் எழுதிக்கோங்க. x + 3 ஒன்று, x - 5/2 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷன். ஓகேவா. இப்போ இதில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணுமாக்கன்னு இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் நமக்கு என்ன இருக்குது -∞, -3 இருக்காக்குன்னு இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இப்போ -3ன்னு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு -4 இதெல்லாம் பிட்வீனில் நம்பர் இருக்கும். -4 இருக்கும், -5, -6 எல்லாமே இருக்கும். அப்போ இதில் -4ங்கிற வேல்யூவை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறப்போ -4 + 3னா உனக்கு என்ன கிடைக்குது மைனஸ்ன்னு கிடைக்குது இல்லவா. அந்த சைனை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி இதுலேயும் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். -4ன்னு போடுறப்ப ரெண்டுமே மைனஸ், அப்போ ஆட் பண்ணுறப்போ மைனஸில் தான் எனக்கு கிடைக்கும். அடுத்து இதில் போடுறப்ப நமக்கு என்னன்னா இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தான் இது. ஆமாவா. இதை தானே ஃபேக்டராக பிரித்து போட்டோம். அப்போ ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ -∗ நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா ப்ளஸ். ஓகேங்களா. அடுத்த இன்டர்வல் வரும். இப்போ இதுக்குள்ளே ஒரு லிமிட் போடுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் 0வே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். 0 + 3 நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸில் கிடைக்குமா. அப்போ ப்ளஸ் இதில் போடுங்க. 0 - 5/2. அப்போ 0 - 5/2 உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸில் தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் ஆன்சர். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது மைனஸ். ஓகே. நெக்ஸ்ட் இதில் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேல்யூனா 5/2ங்கிறது 2.5. அப்போ 2.5க்கு மேலே எந்த கிரேட்டர் வேல்யூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 + 3 என்னது 6. 6ங்கிறது பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ். அடுத்து இதில் போடுங்க 3 மைனஸ் இது என்னது 2.5. அப்போ 3 - 2.5 நமக்கு என்ன கிடைக்கும் 0.5. அது பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ இது ப்ளஸ். இப்போ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தான் இது. ஏன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே சொல்கிறோன்னு தெரியுதுங்களா. ஏன்னா இந்த ரிசல்ட்டை தான் ஃபேக்டரைஸ் பண்ணது இது ரெண்டும். அப்போ இது ரெண்டு தானே இங்கே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தானே இது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகே. இப்போ இதில் எது வந்து நமக்கு இதில் சூட் ஆகும், எந்த இன்டர்வல் வந்து இதுக்கு சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் தென். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டில் எது லெஸ் தென்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நமக்கு ரிசல்ட் சொல்யூஷன். ஓகேங்களா. எப்படி லெஸ் தென் கிரேட்டர் தென் போடுறது இங்கே பாருங்கள். இங்கே கிடைச்ச ரிசல்ட்டில் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் கிரேட்டர் தென். ஆமாங்களா. 0வோட அதிகம். நெகட்டிவ் அப்படின்னா லெஸ் தென், பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென். இப்படி தான் போடணும். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென்ல இருக்கும், நெகட்டிவ்னா லெஸ் தென். அப்போ லெஸ் தென்ங்கிற கண்டிஷன் நமக்கு எந்த இன்இக்வாலிட்டியில் செட் ஆகுது அப்படின்னா இன்டர்வலில் -3ம் π/2ம். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் சொல்யூஷன் செட்டாக. சொல்கிறது புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்இக்வாலிட்டி -x² + 3x - 2 > 0. ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக இங்கே மைனஸ் இருக்கனால ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டியும் சேஞ்ச் ஆயிருங்களா. அப்போ இது x², இது -3x + 2. ஓகேங்களா. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா. 2 - 3. அப்போ எப்படி பிரிக்கலாம் 1 2 2 ஆட் பண்ணால் தான் 3ங்கிறப்போ ரெண்டுக்கும் சேம் சைன். அப்போ x - 1 x - 2. ஓகேங்களா. இப்போ அதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இங்கே வேல்யூ போடுறோம்னாவே அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா. அப்போ x - 2 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x = 2. x - 1 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x = 1. ஓகேங்களா. அப்போ அந்த வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் 1ம் 2ம் எழுதியிருக்கோம். சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ உடனே நம்ம இன்டர்வல் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுகிறோம். இன்டர்வல் எழுதுறப்போ -∞ +∞ நமக்கு கிடைச்சிருக்கிறது 1, அடுத்தது 2. ஓகேவா. அப்போ பாசிபிள் இன்டர்வல்ஸ் எப்படி எழுதணும் -∞, 1, 1, 2, 2, ஓகேங்களா. அப்போ அந்த இன்டர்வல்ஸ்லாம் நான் ரைட் பண்ணிட்டேன் டேபிள் காலத்தில். சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு x - 1 x - 1 x - 2 எது வேணாலும் ஃபஸ்ட்டாக போடுங்க. ரெண்டு இன்ட்டில் தான் இருக்குது. அடுத்து x - 2 அதுக்கப்புறம் இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் கிவனில் கொடுத்த ஈக்குவேஷன், அதாவது x² - 3x + 2. ஓகேங்களா. சரி கண்ணு. இப்போ இதில் நமக்கு இதுக்கு இடையில என்ன வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு இடையில 0 எடுத்துக்கலாங்களா. அப்போ 0 அப்ளை பண்ணுங்கள். 0 - 1 என்ன கிடைக்கும் -1. அப்போ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இதுலேயும் அதே வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். 0 - 2 இது நெகட்டிவ். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதா இதுங்களா. அப்போ -× என்ன கிடைக்குன்னா ப்ளஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த லிமிட்டுக்குள்ளே பாருங்கள் 1க்கும் 2க்கும் லிமிட் நடுவில் என்ன எழுதலாம்
1.5 எடுத்துக்கலாங்களா? ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல். ஸோ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5. ஸோ 1.5 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1.5 - 1 என்ன கிடைக்கும்? 0.5. அது பாசிட்டிவில் கிரேட்டரில் கிடைக்கும். இதில் 1.5 - 2னா -0.5 கிடைக்கும். அப்போ இது நெகட்டிவில் கிடைக்கும். இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் நெகட்டிவ். ஸோ இதுக்கு 2க்கு மேலே 3ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 3 - 1 2 பாசிட்டிவ். 3 - 2 1 பாசிட்டிவ். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா பாசிட்டிவ். நமக்கு இங்கே என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? லெஸ் தென். ஏன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனை தான் எடுத்துருக்கிறோம். அப்போ லெஸ் தென் எங்கே வருது? இந்த இடத்துல வருது. அப்போ அதுக்கு நேராக லிமிட் என்ன இருக்குது? 1, 2. ஸோ அதுதான் இன்டர்வல். புரியுதா கண்ணு? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்.